இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசையமைப்பில் வெளியான சில பாடல்களை அஜித்குமாரோடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு தன்னுடைய தரப்பில் இருந்து நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு. ஆல்ரெடி இதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் உருவாகி வந்துட்டு இருக்கக்கூடிய கூலி திரைப்படம், அப்புறம் மலையாளத்தில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்ற மஜ்மல் பாய்ஸ் ஆகிய திரைப்படங்களில் தன்னுடைய இசையமைப்பில் வெளியான பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் விட்டது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கலாம். அந்த வகையில் அஜித்குமார் அவரின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு நல்ல ஃபேன்பாயாக அஜித்குமாரை வைத்து கொடுத்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. சமீபத்தில் வெளியான இந்த திரைப்படத்தை தேட்டர்ஸ்ல ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. இப்போ சமீப காலமாக வரக்கூடிய திரைப்படங்களில் விண்டேஜ் சாங்ஸை யூஸ் பண்ணுறது ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்றதுனால இந்த திரைப்படத்திலையும் நிறைய விண்டேஜ் சாங்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்றிருக்கு. முக்கியமாக சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் வரக்கூடிய இளமை இதோ இதோ, நாட்டுப்புற பாட்டு அப்படின்ற திரைப்படத்தில் வரக்கூடிய ஒத்த ரூபா தாரன், அப்புறம் விக்ரம் திரைப்படத்தில் வரக்கூடிய ஏஞ்சோடி மஞ்சக்குருவி ஆகிய இளையராஜா பாடல்களை படத்தோட முக்கிய காட்சிகளில் பயன்படுத்தி இருந்தாங்க. படத்தில் இப்படி தன்னுடைய பாடல்களை பயன்படுத்தியதற்காக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் இந்த படத்தில் பயன்படுத்தியதற்காக ரூபாய் 5 கோடி நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லையெனில் அந்த பாடல்களை உடனடியாக குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விண்டேஜ் பாடல்களை பயன்படுத்தும் போது தயாரிப்பு நிறுவனம் அந்தந்த பழைய திரைப்படங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட முறையாக அனுமதி வாங்கி தான் பயன்படுத்துறாங்க. இளையராஜா அது புரியாமல் தான் தான் இசையமைச்சா அப்படின்ற பேரில் அவர் தனியாக நோட்டீஸ் அனுப்புறாரு அப்படின்னு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. படத்தில் பயன்படுத்திய பாடல்களுக்கு முறையாக அனுமதி வாங்கி தான் படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுது. இளையராஜா தரப்பிலிருந்து இப்படி ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.